வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலைப்பருப்பு குழம்பு செய்யலாம். தேவையான பொருட்கள்: நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், மஞ்சள் தூள். கடாய் சூடு அடித்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பருப்பில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கிறேன், அதனால் கொஞ்சமாக போட்டுருங்க, ஒரு சிட்டிக்கு. சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள், தனியாத்தூள், கறி மசாலா தூள் 3மே போட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்குறோம், அந்த தண்ணியை விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. கடலைப்பருப்புலாம் வெந்ததுனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். தேங்காய் பால் விட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். அதிகமாக ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெறும் கடலைப்பருப்பு வச்சு குழம்பு செஞ்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.